ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே வந்து நம்ம இலக்கியா கௌதம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா செஞ்ச ஃப்ராட் தனத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவளை வந்து அந்த இடத்துல வந்து தலைமொழிகிட்டு வீட்டு பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று வெட்டியே போட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. நம்மளுடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா ஜானகி பார்த்தீங்கன்னா கார்த்தி எதுக்கும் நீ வந்து கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவனை வந்து ஆறுதல் படுத்தி வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரியோட ஆக்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி அந்த பைரி இந்த அஞ்சலி வந்து இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு எனக்கு வந்து தெரியல. அவளை வந்து இப்படி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவளை வந்து வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் வந்து தெளிவாக சொல்லிட்டீங்களா, அண்ணியை வந்து வெளியே அனுப்புறதுக்காக தான் வந்து அந்த அஞ்சலியை வந்து என்னை வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து லவ் பண்ண வச்சு அவளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ண வச்சிங்கன்னு உங்களால் தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு அவள் இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரியாது கார்த்தி, என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குழந்தை மேலே எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன், அதிலே வந்து அவள் ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான். அது வந்து அது இப்படின்ட்டு வந்து நம்ம கார்த்தி வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இலக்கிய கௌதம் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ராடுன்னு எப்படி உங்களுக்கு வந்து தெரியாது இருக்கும், உங்களுடைய கூட்டு களவாணி தானே அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது இலக்கியா இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்து அந்த பைரியோட கழுத்தவே வந்து பிடிக்க போயிடுறாங்க. பிடிச்சி அவளை வந்து அடி நடிக்கிறாங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வீடு அவங்க நம்ம அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொய்னா பொய் தானே, இவங்க வந்து எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. அந்த அஞ்சலி கூட சேர்ந்து இவங்களும் தானே அண்ணியை வந்து ஜெயிலில் போட வந்து பிளான் பண்ணாங்க. அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கே வந்து அவள் வந்து மாட்டிக்கிட்டா, நம்ம வந்து மாட்டக்கூடாது அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியல என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கார்த்தி அவள் விட்டு தள்ளு அப்படின்றாங்க. சத்தியமாக இந்த கர்ப்ப விஷயம் வந்து அவள் பண்ணியிருக்க ஃப்ராடுத்தனம் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் வந்து இந்த கர்ப்ப விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது கார்த்தி அப்படின்ட்டு வந்து கடைசியில் வந்து இந்த அஞ்சலி இந்த பைரி வந்து சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சிருக்காது வந்து நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா வந்து என் கையில் அந்த அஞ்சலி சொன்னது என்னுடைய குழந்தைய வந்து இந்த இலக்கை வந்து அழிக்க பார்த்தா தான் சொன்னேன், அதனால தான் நான் வந்து அஞ்சலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு இதுதான் வந்து கடைசி வார்னிங். அந்த அஞ்சலியை பார்க்குறதோ பேசுகிறதோ வச்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து கழுத்தை தான் முடித்தேன். அடுத்த வாட்டியெல்லாம் வந்து வெட்டியே போட்டுருவேன், துண்டை கண்ட துண்டமாக வெட்டி போட்டு ஆள் அடையாளம் தெரியாது பண்ணுறவன் அத்தையாக இருந்தா சொத்தையாக இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய கார்த்திக் வந்து கோவம் வந்து பார்த்து நம்மளுடைய இலக்கிய வந்து என்ன கார்த்தி இவ்வளோ வந்து கோவப்படுறேன், இதுக்கு மேலே எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கிட்டு விட்டு தள்ளு, அந்த ஆஞ்சலியை வந்து தலைமொழியாச்சு, இனிமேல் வந்து அவள் இந்த வீட்டுக்கும் வரமாட்டான், உன் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியமுக்கு கௌதம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.